நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது மீலாது நபி பெருவிழா நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றவிருக்கிற, இந்தியாவிலேயே மீலாது நபி விழாவிலே கலந்து கொள்ளுகிற முதல் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், வக்ஃபு திருத்த சட்டத்திற்காக வேண்டி சட்டமன்றத்தையே போராட்ட களமாக மாற்றிய தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர், தமிழக இந்திய மக்களுக்காக மட்டுமன்றி மனதை உழுக்குகிறது காசா என்று சொல்லி காசா மக்களுக்குமாக குரலை எழுப்பி அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர், மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்களே, இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று வழி நடத்தி கொண்டிருக்கிற எனது பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் அப்பல்லோ அனீஃபா அவர்களே, அண்ணன் அன்வர் ராஜா அவர்களே, நேற்றைய தினம் சபரிமலை சன்னிதானத்திலும் இன்றைய தினம் மீலாடி நபியிலும் கலந்து கொண்டிருக்கிற எனது அன்பு அண்ணன் பி.கே. சேகர்பாபு அவர்களே, எனது பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் நாசர் அண்ணன் அவர்களே, இங்கே உரையாற்ற வருகை தந்திருக்கிற ஜமாத் உலமாவுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய காஜா மொய்னுதீன் பாக்கவி சாஹிப் அவர்களே, அரசியல் கட்சியினுடைய தலைவர்களே, ஆன்மீக பெரியவர்களே, தொழிலதிபர்களே, அன்பர்களே, நண்பர்களே, இந்த நல்ல தருணத்தில் எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று நான் பிரார்த்தனை செய்து என்னுடைய சிறிய உரையினை நான் துவங்குகிறேன். அன்பிற்கினிய அன்பு சகோதரர்களே, இன்றைய தினம் 1500வது நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாள் விழா எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் தனது 23 ஆண்டுகால வாழ்க்கையில 230 ஆண்டுகால மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லி மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லுகிற தி 100 என்கின்ற புத்தகத்திலே விளக்கும் பொழுது அந்த பேரறிஞர் சொல்லி காட்டுகிறார். மிகப்பெரிய ஆச்சரியம், 23 ஆண்டு இந்த ஈமானுடைய வாழ்விலே 230 ஆண்டுகால செயல்பாடுகளை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரணம் அல்ல. 1500 ஆண்டுகளாக முகம்மது நபி என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் வல்ல இறைவன் அவர்களை பொருந்தி கொள்ளட்டும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை இருக்கிறதே, இன்றைக்கும் என்றைக்கும் இந்த உலகம் உள்ளளவும் புகழப்பட்டு கொண்டிருக்கிற, சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற பெயர் என்பது முகம்மது நபி என்பதாகத்தான் இருக்கும் என்பதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களை, எவ்வாறு நபிகளார் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அரேபிய மண்ணிலே உருவாக்கினார்கள் என்பதை பற்றி ராஷித் அல் கன்னூசி என்று சொல்லுகிற அரசியல் பேரறிஞர் சொல்லி காட்டும் போது சொல்லுகிறார், சாதாரண பிரஜைகளை எல்லாம் குடிமக்களாக மாற்றியவர் அண்ணலம் பெருமானார் அவர்கள். சாதாரண பிரஜைகளாக எவ்விதமான அதிகாரமுமின்றி வாழ்ந்தவர்களை அவர்களை குடிமக்களாக மாற்றி பிரஜைகளாக மாற்றி அவர்களுக்கு அதிகாரத்தை தந்தவர் அண்ணலம் பெருமானார் என்று சொல்லி ராஷித் அல் கன்னூசி சொல்கிறார்கள். நமது காந்தியடிகள் சொல்லி காட்டினாரே, இந்தியாவிலே ஒரு ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் நான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி தான் வர வேண்டும் என்று நான் சொல்லுவேன் என்று சொன்னாரே, அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை போன்றவர்களை மட்டும் முன்மாதிரியாக நபிகளார் அவர்கள் உருவாக்கவில்லை. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையே கண்காணிக்கிற ஒரு சமூகத்தையே கட்டமைத்து ஒரு ரோல் மாடலாக உருவாக்கி காட்டியவர்கள் தான் அண்ணலம் பெருமானார் அவர்கள். எனவேதான் 1500 ஆண்டுகளாக அவர்களது பெருமைகளை நேற்றும் சொன்னோம், இன்றைக்கும் சொல்கிறோம். இந்த உலகம் உள்ளளவு வரை முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி, ரஹ்மத்துல் ஆலமீன் என்று சொல்லி இறைவன் சொல்லி காட்டிய அந்த வார்த்தைகளை இன்றைக்கும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, இந்த வழியிலே வாழ்வதற்கு இந்த இந்தியா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமும் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியிலே வாழ்வது என்பது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கான ஒரு விடுதலையாக இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பேரறிஞர் பெருந்தகை சொல்லி காட்டினார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொல்லி காட்டினார், என்னுடைய பொது வாழ்வு சுடர்விட என் இதய மூச்சினுடைய மேடையான திராவிட கழகத்தினுடைய மேடையுடன் நபிகள் நாயகத்தினுடைய மீலாது மேடையும் சேர்ந்து கை கொடுத்தது என்பதை ஒருபொழுதும் நான் மறந்துவிட மாட்டேன் என்று சொல்லி காட்டுகிறார். எனவே திராவிட கழகத்தினுடைய மேடையோடு சேர்த்து மீலாது மேடையும் இணைந்துதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் அரசு என்று சொல்லி நமது தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு மீலாது மேடையும் ஒரு காரணம் என்று சொல்லி நமது பேரறிஞர் பெருந்தகை சொல்லி காட்டுகிறார். எனவே அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நமது தமிழகத்துடைய முதல்வர் மீலாடி நபியிலே பங்கெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் எந்த முதல்வரும் இதிலே பங்கெடுக்கவில்லை.
தமிழகத்தினுடைய முதல்வர் தான் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து ஒரு முன்மாதிரியாக இந்தியாவிற்கு தமிழகம் எப்படி முன்மாதிரியாக இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்துடைய முதல்வர் தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய கனவுகளை தாங்கி இருக்கிறார். அப்படி தாங்கி இருக்கிற கனவுகளில் ஒன்றுதான் 2030 தமிழகம் 1 டிரில்லியன் பொருளாதாரம் என்கின்ற இலக்கை அடைய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அதற்கான திட்டங்களை வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை தமிழகம் அடையும். அப்பொழுது இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகம் உங்களோடு இருக்கும் என்பதை இந்த தருணத்திலே நான் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைய வேண்டிய அந்த சமயத்திலே முஸ்லிம் சமூகத்துடைய தொழிலதிபர்களும் அதனோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அரசாங்கம் வழங்குகிற எல்லா திட்டங்களிலும் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லுகிற வட்டி என்று சொல்லுகிற ஒரு சிஸ்டம் இருக்கிறது. அண்ணலம் பெருமானார் அதை தடை செய்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் முஸ்லிம் சமூகத்துடைய தொழிலதிபர்கள் இதை தொடர இயலாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. எனவே தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் வட்டி இல்லாத ஒரு பொருளாதார சிஸ்டத்தை இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு தந்தார்கள் என்று சொன்னால் இந்த முஸ்லிம் சமூகம் வணிக பெருமக்களை கொண்ட சமூகம். அதற்கு ஒரு காரணமாக 1 டிரில்லியன் இலக்கு என்பதை அடைவதற்கு காரணமாக இருக்கும் என்பதை சொல்லி இரண்டாவது ஒரே ஒரு கோரிக்கையோடு என்ற வார்த்தைகளை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அண்ணலம் பெருமானாருடைய வரலாற்றை இனி வரக்கூடிய மாணவ சொந்தங்கள் அவர்கள் அறிந்து கொள்ளுகிற பொருட்டு பாடத்திட்டத்திலே நபிகள் பெருமானாருடைய அந்த வரலாற்றை நீங்கள் வைத்திடுவதற்கான முயற்சிகளை ஆவண செய்திட வேண்டும் என்று சொல்லி மிகச்சிறப்பான இந்த நிகழ்வை நடத்தி காட்டியிருக்கிற 1500வது மிலாடி நபியினுடைய குழுவினர் அத்தனை பேருக்கும் எஸ்டிபி கட்சியின் சார்பில் என்ற நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நன்றியுடன் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.